ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள எட்டிசேரி கிராமத்தை சேர்ந்தவர் வீரதுரை. எம்ஏ பிஎட் எம்ஃபில் பட்டதாரியான இவருக்கு ரயில்வே துறையில் வேலை பார்க்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவு. இந்த நிலையில் அரசு வேலை தேடும் வீரதுரைக்கு நண்பர் ஒருவர் மூலமாக விழுப்புரத்தை சேர்ந்த தாமோதரன் என்பவர் அறிமுகமானார். ரயில்வேயில் உயரிய பொறுப்பில் உள்ள பலரும் தன் உள்ளங்கையில் என பெருமை பொங்க பேசியவர் உதவி ஸ்டேஷன் மாஸ்டர் வேலையை வாங்கி தருவதாக கூறி வீரதுரையை நம்ப வைத்தார். இன்னும் ஓராண்டுகள் ஆகிவிட்டால் வயது தாண்டிவிடும் என கூறியவர் 14 லட்சம் ரூபாய் இருந்தால் மறு கையில் வேலைக்கான கடிதம் வந்துவிடும் என ஆசையை தூண்டியுள்ளார். இதையடுத்து நண்பர்கள், உறவினர்கள் என பலரிடமும் கடன் வாங்கி 14 லட்சம் ரூபாயை திரட்டிய வீரதுரை அதனை கடந்த 2023ஆம் ஆண்டு தாமோதரனிடம் வழங்கினார். பணம் கொடுத்த சில மாதங்களிலேயே வீரதுரைக்கு பணி நியமன கடிதமும் வந்தது. இதனால் உற்சாக வெள்ளத்தில் மிதந்த வீரதுரை பணி ஒதுக்கப்பட்ட ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சென்றார். ஆனால் பின்னர் தான் தெரிய வந்தது தனக்கு கிடைத்தது போலியான நியமன கடிதம் என்று. இதையடுத்து கோபத்தில் வீடு திரும்பியவர் தாமோதரனை அணுகி கொடுத்த 14 லட்சம் ரூபாயை திருப்பி தருமாறு கேட்டார். ஆனால் வெறும் 4,33,000 ரூபாயை மட்டுமே கொடுத்தவர் மீதி பணத்தை தர முடியாது என கூறியுள்ளார். காவல் நிலையத்திற்கு சென்றால் கூட அரசு வேலைக்காக லஞ்சம் கொடுத்ததாக உன்னைத்தான் கைது செய்வார்கள் என வீரதுரையை மிரட்டிய தாமோதரன் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். அரசு வேலை கிடைக்கும் என நம்பி ஏமாந்து போன வீரதுரைக்கு கடன்காரர்களும் குடும்பத்தினரும் நெருக்கடி கொடுக்க தொடங்கினர். இதையடுத்து ராமநாதபுரத்தில் காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட வீரதுரை தனது நிலையை எடுத்துரைத்தார். அங்கு கூடுதல் எஸ்பியை சந்தித்து புகார் அளித்தவர் குற்றவாளியை கைது செய்து பணத்தை மீட்டு தருமாறு கண்ணீர் மல்க புகார் கொடுத்தார். ரயில்வேக்கு ஒரு 14 லட்ச ரூபாய் கட்டியிருந்தேன் சார். 14 லட்ச ரூபாயில் வேலை வாங்கி தரதா சொன்னாப்புல. ஆனால் வேலை வாங்கி தராமல் ஏமாறிட்டாங்க. என்ன இங்கேருந்து ராஜஸ்தான்லாம் போனேன் சார். ராஜஸ்தானில் போய் அங்கே போய் பார்க்கும்போது போலி இருந்தவுடனே அதோட திரும்பி வந்துட்டேன். வந்து ஒரு 4,33 அமௌண்ட் வாங்கிட்டு மீதி அமௌண்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப குடும்ப கஷ்டமாக இருக்குது. ரவுடிகளை வச்சு மிரட்டுறாப்புல. இந்த மாதிரி உன்னை கொண்டுருவேன், வீடு வாசல் வந்தீங்கன்னா கொண்டுருவேன். ரெண்டாவது அவங்க அப்பா வந்து நீ முடிஞ்சா பார்த்துக்கடா அப்படின்ட்டு அவங்க தம்பி வந்து என்னை அடிக்க வந்துட்டாப்புல. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அவங்க தம்பி அடிக்க வந்துட்டாப்புல. என் சொந்த காசுல வட்டி 5 ரூபா வட்டிக்கு தான் சார் வாங்கி கட்டியிருக்கேன். இந்த பணம் அப்படின்னா உண்மையிலே குடும்பத்தோட சாவடி தான், வேற வழி இல்லை சார். 3 ஊழல் தான் சார். மூணாவது ஒன்று, ரெண்டாவது ஒன்று பால்வாடி ஒன்று சார். போய் இதோட சண்டை ஓட்டு இருக்கா சார். சண்டை ஓடிட்டே இருக்கா. அதே ஒய்ஃப் வரல, பசங்களை விட்டு